சார் நீங்கள் வந்து தற்சார்பு வாழ்க்கை முறை, அதாவது செல்ஃப் சஸ்டைன் லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுகிறீங்க. உண்மையாகவே உங்கள் கட்சியில் அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வச்சு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுக்கப்புறம் தான் மற்ற இடத்துல வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த மாதிரி பண்ணி ஒரு ரிசல்ட் எதாவது வச்சுருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷன் ஏரால அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? ப்ளஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய ரெவன்யூ எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக வந்து தமிழ்நாடு எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து நாங்களே சில விஷயத்தெல்லாம் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் ஒரு குட் கவர்னன்ஸ்னு பார்க்கும்போது லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது கவர்மெண்ட்டே எல்லா விஷயத்துலையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், கவர்மெண்ட்டே வந்து நாங்களாம் செய்வோம் அப்படின்னு வந்து பேசுகிறீங்க. இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்? சரி, 2 கேள்விக்குமே நான் பதில் சொல்கிறேன். ஒன்று, தற்சார்பு ரீதியாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னாக்கா பல இடங்களில் நாம் தமிழ் கட்சியினர் செய்து காட்டிகிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா பயோகேஸ் உருவாக்குறதுலேருந்து தன்னுடைய வீட்டுக்கு உண்டான சோலார் பேனலை போட்டு மின்சாரம் எந்த விதத்துலையும் வந்துட்டு தட்டுப்படாமல் அவங்களே வச்சுக்கிறதா இருக்கட்டும், அரசாங்கத்தை சார்ந்தே இருக்கணுங்கிற நிலைமை இல்லாமல் நாம் தமிழ் கட்சியினர் செய்து காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் ஐடி துறையில் பல லட்சம் ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தவங்க இங்கே வந்து ஆடு மாடு பண்ணை வச்சு அதை கொண்டு வாழ்வியலே வந்துட்டு செம்மையாக வாழ முடியுங்கிறத செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. காணொலிகள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 2வது, அரசாங்கமே இதை செய்யணுமா அப்படின்னாக்க உங்களுக்கு புகட்டப்படக்கூடிய பாடங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னாக்க வேறொருவரை சார்ந்தே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதை நோக்கியே உங்களுடைய பாடங்கள் புகட்டப்படும். ஆனால் அதை உடைச்சு கொண்டு நீங்கள் ஒரு கழுகு பார்வையிலேருந்து மேலேருந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு வியூ தெரியும். இன்னைக்கு தேதியில் ஆயில் பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று ஏற்படுது. இந்த கேஸ் பற்றாக்குறையினால இந்தியா முழுவதுக்கும் ஸ்தம்பிச்சு போகுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு நாடு, எங்கேயோ ஒரு நாடு மேலே போர் தொடுக்குது. அந்த போர் தொடுக்கும் பொழுது ஒரு கால்வாய் அடைக்கப்படுறதுனால மொத்த இந்தியாவையும் ஸ்தம்பிக்க வைக்க முடியும் அப்படின்னாக்க இது என்ன மாதிரியான பொருளாதாரம், என்ன மாதிரியான வாழ்வியலுங்கிறத எடுத்து பாருங்க. நாங்கள் சொல்கிறோம், இதை குப்பையிலிருந்தும் ஈத்தேன் மீத்தேனை வந்துட்டு எடுக்க முடியும், சாண கழிவுகள்லேருந்து ஈத்தேன் மீத்தேன் எடுக்க முடியுங்கிறதுல இதை நம்ம வந்துட்டு ஒரு பைலட் ப்ராஜெக்டாக நீங்கள் சொன்னது போல் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதியில் ஒரு 10 ஆண்டு காலத்தில் அது வந்துட்டு ஸ்கேலப் பண்ணி இன்னைக்கு தேதியில் ஒரு பாதி அளவு நீடையாவது இது போல் தற்சார்பாக நம்மளால் ஈடுகட்ட முடியுங்கிற நிலைமையில் அரசாங்கம் உருவாக்கி வச்சிருந்துச்சுன்னா இதை நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லை. இது போல ஒரு பிரச்சனை வரும்போது நாம் வந்துட்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் காலில் போய் விழணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் தற்சார்பு பொருளாதாரங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசியல் களத்தில் வந்து சொல்லொன்று செயல் ஒன்றுன்னு நிறைய இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து விவசாயத்தை வந்து அரசு வேலையாக அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 40 to 50% மக்கள் வந்து நேரடியாக வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இந்த பட்சத்தில் வந்து அவங்க நிலத்தை அரசுடைமை ஆக்க முடியுமா, ஆக்குவீங்களா? இல்லை இது எப்படி சாதியம்? ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லுண்டு செயல் உண்டுன்னு ஒன்று இருக்குது. இது எவ்வளோ அளவு சாதியம், எப்படி பண்ணுவீங்க? அரசு உடைமையாக ஆக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு விவசாய நடவடிக்கைகளுக்காக இல்லை வந்து இது ஒருங்கிணைந்த ஒரு விவசாய பண்ணையாக மாற்றுவதற்காக நிலங்களை எடுக்கும். அரசு ஏற்கனவே இருக்கிற புறம்போக்கு தரிசு நிலங்களை எடுக்கும். அதை சுற்றி இருக்கிற மக்கள் நிலம் வச்சிருக்கிறவங்க அரசுக்கு அது குத்தகைக்கு கொடுக்கலாம். குத்தகை கொடுக்கும்போது 2 விதமான வேலை செய்யலாம். குத்தகைக்கு கொடுத்து அதில் வர மகசூலில் ஒரு பங்கு பெறலாம். குத்தகைக்கு கொடுக்குறவர் தனக்கு அங்கே அரசு வேலையாக ஒரு அரசாங்க பணியாக விவசாய பணியை கேட்கறதுக்கும் அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் 10 ஏக்கர் நிலம் கொடுக்குறேங்க, என்ன அரசு பணியாளராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரசு பணியாளராகவும் அவர் மாற முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு அவர் ஈடுலேருந்து அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்துலேருந்து ஒரு பாகஸ்தராகவே மாற முடியும். இது ரஷ்யா போன்ற நாடுகளில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே செயல் இருந்த கூட்டுப்பண்ணை முறைன்று பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பாட்டு நாட்டுக்கு தேவை நாமே நடத்தும் கூட்டுப்பண்ணை விவசாயம்லாம் பாட்டு இருக்குது. தம்பி கூட கேட்டார், சிலபஸில் வந்து அவர் லெஸ் கவர்னன்ஸ் தான் குட் கவர்னன்ஸ்னு சொன்னார். எனக்கு அதில் முரண் இருக்குது. லெஸ் கவர்னன்ஸ் தான் குட் கவர்னன்ஸ் உங்களுக்கு யார் பாடம் சொல்லி கொடுக்குது? நீங்கள் அதை பார்த்தீங்களான்ற கேள்வி இருக்குது. நான் கேட்குறேன், இப்போது லெஸ் கவர்னன்ஸ் குட் கவர்னன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாரிடம் கல்வியை ஒப்படைக்கிறீங்க முழுக்க. இப்போ இருக்கிற அரசு பள்ளிக்கூடம் இல்லை அமெரிக்கா முறை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லை தனியாரிடம் முழுக்க அரசு மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்களையும் ஒப்படைச்சிங்கன்னா தனியார் வேலை செய்கிறவங்க லாபத்துக்கு வேலை செய்வாங்களா, சேவைக்கு வேலை செய்வாங்களா? லெஸ் கவர்னன்ஸ் குட் கவர்னன்ஸ் தான் வேணும்னா நீங்கள் எவ்வளோ குறைக்கிறீங்களோ அப்போ அந்த சேவை போய் லாபமாக மாறும்ல. அப்போ அதை தவிர்க்க அரசாங்கம் எப்பவுமே ஒரு போட்டியாளராக எல்லா துறையிலையுமே ஒரு போட்டியை ஒரு ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்தும் மூலமாக மக்களுக்கு சேவையை நிறைவாக செலுத்த முடியும். சார் கூட சொன்னாங்கல்ல, அந்த மதசாஸ்திரப்படி எதையாவது பண்ணு, நீ எதை வேணா சாணக்கிய நீதி அப்படித்தான்னா மக்களை கொண்டு குவிக்கலாம். இப்போ இவங்க கூட சொன்னாங்க,
இந்த கேமில் வந்துட்டோம், நம்ம யோக்கிய மாதிரிலாம் பேச முடியாதுங்க, அந்த ரூல் படி தான் விளையாடணும்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க சொன்ன கணக்குப்படி பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் மோதிரம் போடுவேன் தாய்மாமன்னு சொன்னார் அவர். அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 9 லட்சம் பிள்ளைங்க இங்கே குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு 2 கிராம் கொடுத்தீங்கன்னா 9 × 2 கிராம்னா 18 லட்சம் கிராம் ஆகுது. 18 லட்சம் கிராமோட மதிப்பு 27,000 கோடி ரூபாய். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இன்னைக்கு ஒரு கிராம் 15,000 ரூபாய். அப்புறம் மாதம் மகளிருக்கு 2,500 ரூபான்னு சொல்கிறாங்க. 2,500 × 1,25,00,000 பேருக்கு போட்டிங்கன்னா மொத்தத்தில் ஒரு ஆண்டுக்கு 37,500 கோடி ரூபாய் வருது. கல்விக்கு உதவித்தொகை 15,000, எங்கெங்கெல்லாம் கல்விக்கு உதவித்தொகை தேவைப்படுதோ 15,000 கொடுக்குறேன்றாங்க. இன்றைக்கி 8 கோடி மக்கள் தொகை, அதில் 50 லட்சம் பிள்ளைகள் படிக்கதான். நான் வந்து LKGலேருந்து கல்லூரி வரைக்கும் சொல்கிறேன். அப்படி நீங்கள் கணக்கு போட்டு 50 லட்சம் பேர் கணக்கு போட்டிங்கன்னா கூட ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய்னா இதோட தொகை 75,000 கோடி. அப்புறம் தாலிக்கு ஒரு பவுன் தங்கம், 1 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 9 லட்சம் குழந்தைகள் ஆண்டுக்கு பிறக்குதுன்னா குறைஞ்சது அங்கே 4 லட்சம் திருமணங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம், இல்லை 3 லட்சம் திருமணங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் 1 லட்சமே கணக்கு வச்சிங்க, 1 லட்சம் பேர் 1 பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்கன்னா அதோட ஆண்டு பொருளாதார சுமை 15,000 கோடி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஸுக்கு 6 அன்னபூர்ணா திட்டம் சூப்பர் 6ன்னு ஒரு திட்டம் அறிமுகம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா 6,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா 1 கோடி பேருக்கு போட்டால் 6,000 கோடி ரூபாய் ஆகுது. இதோட ஒட்டுமொத்த நிகர பொருளாதார சுமை 1,60,000 கோடி. நம்ம பட்ஜெட்டு 3 லட்சத்து சில்லற கோடி தான். இல்ல அவர் தான் சொல்றாரு, ஸ்டாலின் டாக்ஸ் 30% எடுத்து இதை நான் அப்படியே வரேன். அப்படின்னா அதே ஓட்டசாலை, அதே திருட்டு வேலை, அதே மாதிரி தரமற்ற கட்டிடங்கள், அதோட கூட சேர்ந்து இதை கொடுப்பேன். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 1,60,000 கோடியை உண்டு பண்ண என்ன வழி இருக்குது? இப்போ நான் தம்பி கார்த்திக் கூட சொன்னார், பால் பொருளாதாரம். இப்போ நம்ம 8 கோடி பேர் இருக்கோம்ல, எல்லாரும் குறைஞ்சது 2 டீ காஃபி, சில பேர் 6, 8 குடிக்கிறவங்க கூட இருக்காங்க. அப்போ நீங்கள் 8 கோடி பேர் 250 ml பால் குடித்தா ஒரு நாளைக்கு இந்த இதில் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் 2 கோடி லிட்டர் பால். 2 கோடி லிட்டர் பால் × 50 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 100 கோடி ரூபாய் ஒரு நாளோட வருமானம். அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3,60,000 கோடி ரூபாய், உங்களுக்கு 65,000 கோடி ரூபாய் இங்கே பால் பொருளாதாரம் மட்டும். அதில் நீங்கள் 10 விழுக்காடு எடுத்தீங்கன்னா 35,000-40,000 கோடி ரூபாய் வந்துடுது. சாராயத்தோட மதிப்பு வந்து உங்களுக்கு 48,000 கோடி ரூபாய். இது பொருளாதார முன்னேற்றம். தனிநபர் மாடு வளர்க்கும் போது அவங்களோட தனிநபர் முன்னேற்றம் எல்லாத்தையும் வரும். ஆனால் இந்த சாராய பொருளாதாரம் உங்களுக்கு மருத்துவ செலவு கொண்டாந்து சேர்க்குது, நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை கொண்டாந்து சேர்க்குது, வன்புணர்வுகள் ஏற்படுது, எக்கச்சக்க விபத்துகள் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். இதெல்லாம் கொண்டு போகுது. இதெல்லாம் தவிர்க்கத்தான் நாங்கள் முன்மாதிரியாக இருக்க லெஸ் கவர்னன்ஸ் இல்லை, கவர்மெண்ட்ஸே பல விஷயங்கள் வேணும்னு நாங்கள் சொல்கிறோம்.